திமுக தரப்பிலும் நாங்கள் முதுகில் குத்தவில்லை என்று காங்கிரஸ் தரப்பிலும் கூறுகிறாங்க. இதை எப்படி ஒரு காங்கிரஸ் நிர்வாகி நீங்க எப்படி பார்க்குறீங்க? முதல்ல வந்து திமுக காரங்க ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த வேணும். ஏன்னா இதே திராவிட முன்னேற்ற தோழர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியில் யாருமே இல்லை, தலைவர்கள் மட்டும்தான் இருக்காங்க, தொண்டர்களே இல்லைன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான், 2 பேர் தான் இருக்காங்க காங்கிரஸ் கட்சின்னு சொன்னீங்க. கடைசியில் காங்கிரஸ் கூட்டணி வேணும், காங்கிரஸ் கூட்டணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டெல்லி தலைமையில் போயிட்டு உட்காந்து பேசி தமிழக காங்கிரஸ் தோழர்களுக்கு விருப்பம் இல்லாத பட்சத்திலும் இல்லை காங்கிரஸ் கூட்டணி இருக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போயிட்டு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கர்கே அவர்களையும் அன்னை சோனியா காந்தி அவர்களையும் பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி திமுக மேல்மட்ட தலைவர்கள் மூலமாக தூது விட்டு கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடி நீங்கள் கூட்டணி வச்சிங்க. இன்னைக்கு வந்து அதே கூட்டணி வந்து இதை வந்து நீங்கள் விரும்பி நீங்கள் தான் தலைமையில் போய் பேசி இந்த கூட்டணியை ஏற்படுத்தினீங்க. ரைட்டு, நாங்கள் என்ன பண்ணோம், தோழமை உணர்வோடு தான் பணியாற்றணும். எந்த இடத்துலையுமே வந்து திமுகவுக்கு எதிராகவோ திமுகவுக்கு ஓட்டுக்கள் வந்து பிரியும் அளவுக்கு எங்கள் காங்கிரஸ் தோழர்கள் வந்து எங்கேயுமே நடக்கலை. காங்கிரஸ் முழுக்க முழுக்க நம்ம கூட்டணி தர்மத்தை மதித்து தியாக மனப்பான்மையோடு தான் கடந்த 20 வருஷமாக நம்ம தோழமை உணர்வோடும் தியாக மனப்பான்மையோடு தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட நம்ம பிரயாணம் பண்ணோம். அதே இடத்துல தான் கடந்த எலெக்ஷன்லையும் நாங்கள் வேலை செஞ்சோம். ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு 70 தொகுதிக்கு மேலே வென்றிருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு காரணமும் காங்கிரஸோட ஓட்டுகளும் சேர்த்து தான். இதில் இன்னொரு விஷயம் கேட்குறேன், நீங்கள் வந்து திமுக வந்து இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க காங்கிரஸ் வந்து முதுகில் குத்திருச்சுன்ட்டு. அப்படியே அதே நான் திராவிட இயக்க தோழர்களுக்கு கேட்குறேன், நீங்கள் கண்ண மூடி யோசிச்சு பாருங்கள், கடந்த 20 ஆண்டுகளில் காங்கிரஸ் எவ்வளவு தேய்பிறைகளை கண்டிருக்கு. வளர்பிறையே இல்லை காங்கிரஸுக்கு. முதல்ல நீங்கள் ஆல்மோஸ்ட் பாதிக்கு பாதி எண்ணிக்கையில் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களை நின்று எலெக்ஷனை சந்தித்த அதே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட அது 75 ஆகி 60 ஆகி 40 ஆகி இன்றைக்கி இந்த கழுத தேஜி கட்டெருமான கதையாக தான் உங்கள் கூட தோழமையில் காங்கிரஸ் இருந்துட்டு இருக்கு. இவ்வளவு தியாகங்கள் செய்த இந்த காங்கிரஸ் கட்சியை பார்த்து முதுகில் குத்துருச்சு நீங்கள் சொல்லலாமா? உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு சொல்லுங்கள். முதுகில் குத்துனது திமுகவா காங்கிரஸா? தயவு செய்து எண்ணி பாருங்க திமுக தோழர்களே. நான் மறுபடியும் சொல்கிறேன், கடந்த நீங்கள் 60 ஆண்டு கால இந்த தமிழக வரலாற்றில் திராவிட காங்கிரஸை குறை சொல்லி காங்கிரஸினுடைய வீழ்த்தியே ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது, செயல்பட்டது, ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தது. சரி, ஒரு கட்டத்தில் ரைட், நம்ம வந்து கொள்கை ரீதியில் இது வேற ஒரு மதவாத சக்தியில் உள்ள நுழைஞ்சிடக்கூடாது, வேற யாராவது ஒருத்தவங்க உள்ள நுழைஞ்சு இந்த இந்த தமிழ் கலாச்சாரத்தை பண்பாட்டையும் அழிச்சிடக்கூடாது என்ற அடிப்படையில் மதவாதத்திற்கு எதிராக மதசார்பற்ற கூட்டணியாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் சேர்ந்தோம். இது வந்து கொள்கை அடிப்பிலான கூட்டணி, சமூக நீதி கூட்டணி என்ற அடிப்படையில் கூட்டணியில் சேர்ந்தோம். யோசிச்சு பாருங்க, அதே கூட்டணி நாங்கள் சேர்றப்போ பாதிக்கு பாதி எண்ணிக்கையில் தான் நாங்கள் வந்து உங்கள் கூட கூட்டணியில் வந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்பிரை கண்டு இருந்தாலும் பல தேய்பிரைகளை கண்டாலும் காங்கிரஸ் தோழமை உணர்வோடு தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட கூட்டணியில் பயணிச்சு. எங்களை போய் நீங்கள் வந்து முதுகில் குத்திட்டாங்கன்னு சொல்ல உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? நீங்கள் தயவுசெய்து நீங்கள் திராவிட கழக தோழர்களே நீங்களே விளக்கம் சொல்லுங்கள். கடந்த கால வரலாறு அப்படியே பின்னோக்கி பாருங்கள். நீங்கள் திராவிட இயக்க தோழர்கள், நீங்கள் உங்கள் அப்பா, உங்கள் தாத்தா, உங்கள் கொள்ளு தாத்தா எல்லாரும் எந்த கட்சியில் இருந்தாங்க, நீங்கள் எந்த கட்சியோட கொள்கைகளை பின்பற்றி வளர்ந்தீங்க, எந்த ஆட்சியில் படிச்சீங்க, எந்த ஆட்சியில் பட்டம் பெற்றீர்கள், எந்த ஆட்சியின் கீழே இந்த தமிழகத்தை பெரும் வளர்ச்சிக்கு கொண்டு வந்தீங்கன்னு தயவுசெய்து எண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரியும், நீங்களே தான் முதுகுல குத்துறது நீங்க தான். இந்த திராவிட இயக்கங்கள் மட்டும்தான் காங்கிரஸ் முதுகுல குத்தி பல தேய்பிரைகளை காண செய்து இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சின்றது இன்னைக்கு நாங்கள் தலைவர் தான் நிற்கிறோம். ஏன் அப்படின்னா கூட்டணி தர்மத்தை மதித்து இன்னைக்கு அட்லீஸ்ட் எதிர்கட்சியில் நீங்கள் அமரக்கூடிய தகுதியை உங்களுக்கு காங்கிரஸ் கட்சி கொடுத்துருக்கு. அப்படின் போது நீங்கள் இன்னமும் காங்கிரஸுக்கு நன்றியோடு தான் இருக்கணும். ஏன்னா கடந்த கால வரலாற்றில் பார்த்தீங்கன்னா
மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது உங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுத்து பல அமைச்சக துறைகளை கொடுத்து தமிழ்நாடு வளர்ச்சி பெறணுன்ற அடிப்படையில் நீங்கள் நிறைய தமிழ்நாடை வளர்த்துருக்கீங்கிற நன்றி உணர்வோடு தான் அந்த மத்தியில் கூட நீங்கள் கூட்டணி ஆட்சி நடக்கும்போது பல அமைச்சர் பதவிகளை கொடுத்து நாங்கள் வந்து உங்களை வந்து வழி நடத்தணும். இன்னைக்கு வந்துட்டு காங்கிரஸ் முதுகில் குத்திச்சு, காங்கிரஸ் குத்திச்சு எந்த அடிப்படை சொல்கிறோம்? நீங்களே உங்கள் ஆழ் மனசின் சிந்தனை யோசிச்சு பார்த்தீங்கன்னா தவறான வார்த்தையை நம்ம விட்டுட்டோம், அதுக்காக நம்ம வாபஸ் பெறணும் அந்த வார்த்தையை. அப்படி இல்லைன்னா நீங்கள் தமிழக மக்களிடமும் தமிழக காங்கிரஸ் கமிட்டியிடம் மன்னிப்பு கோரணும். நீங்கள் இல்லை, அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து ஜென்ரலாக வந்து சென்னை மாநகராட்சியுடைய ஒரு கமிஷனராக இருக்கக்கூடிய வந்து மேக்சிமம் 1 வருஷம் இல்லை 2 வருஷத்தில் அடிக்கடி மாற்றப்படுவாங்க. இவர் ஒரு 3 வருஷ காலம் மாற்றப்படாமல் இருந்ததே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. நிறைய புகார்கள் அவர் மேலே இருந்தது. இவர் வந்து ஒரு தரப்புக்கு சாதகமாக செயல்படுறாரு அப்படின்றது, நிறைய பணப்புழக்கமாக அவர் கையில் அதிகமாக வந்துருச்சுன்ற மாதிரியான ஒரு சமூக கேள்விகளாக இருந்தது. என்னதான் இருந்தாலும் அவங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அவருக்கு தெரியும் தன்னோட சட்டத்துக்கு உட்படுத்த நம்ம செயல்படணும் அப்படின்றது அவருக்கு ஆழ்ந்த தெரியும். அவங்க தெரிஞ்சு தான் அந்த பதவியில் இருக்காங்க, அதுக்கு தான் அந்த பொறுப்புக்கு வந்திருக்காங்க. இப்போ வந்து தூய ஆட்சி கொடுக்குற தாவேகா வந்து ஏன் அவங்களுக்கு அந்த ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை பதவி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒருத்தன் வந்து ஏதோ சொல்லுவாங்க வந்து பேய் ஆட்சி செய்கிற இடத்துல பிசாசு கொண்டாட்டன்ற மாதிரி சில நிகழ்வுகள் நடந்திருக்கலாம் முந்தைய ஆட்சியில். இன்னைக்கு தூய ஆட்சி, தாவேக தலைவர் கிளியராக சொல்லியிருக்கார், தூய ஆட்சி. ஸோ தூய ஆட்சி என்ன பண்ணுன்னா மனிதனை தூய்மையாக்கும். செய்த தவறுகளுக்கு அவருக்கு வந்து அவருக்கு பாடம் கிடைச்சிருக்கும். இனி வரும் காலங்களில் எப்படி கொதிக்கிறதுல வந்து நெருப்பை நம்ம பிடிக்கிட்டா கொதிக்கிறது அடங்குன்றது போல ஒரு முதல்வர்கள் லஞ்சம் இல்லாத ஒரு சுத்தமான ஆட்சி அவர் நடத்துறாரு. அவர் கீழே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே தூய ஆட்சி தான் செய்வாங்க, தூய நிர்வாகத்தை நடத்துவாங்க. அந்த அடிப்படையில் தான் அவர் லஞ்ச ஒழிப்பில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தவறு செய்தவங்க தவறு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க திருந்தத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. 2வது அந்த திருந்த வாய்ப்பை கொடுத்து பார்க்கணும். கண்டிப்பாக அவர் இனி வரும் காலங்களில் தூய அரசியல் செய்யக்கூடிய வெற்றி கழக தலைவர் அவர்கள் கூட தூய நிர்வாகத்தை கொடுப்பார் என்றது ஆழ்ந்த நம்பிக்கை காங்கிரஸ் கட்சி சார்பில். முதல்வர் மாற்றம் செய்து வருகிறது. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேகதாது அணை கட்டியே தீர்வன் என்பவர் வந்து முதல்வர் ஆக போறார். இது தமிழக விவசாயிகளுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி. இப்போ இந்திய காங்கிரஸ் கூட்டணியிலாம் ஆட்சி நடக்குது, இதை எப்படி மக்கள் எதிர்பார்ப்பாங்க? இல்லை, நான் முதலாக வந்து டிகே சிவகுமார்ஜி அவர்களுக்கு வந்து அவர் சிஎம்மாக பதவி ஏற்றுக்கணும். அவர் பதவி ஏற்று அவருடைய தலைமையின் கீழே கர்நாடகத்தில் ஆட்சி நடக்கணுன்றது என்னுடைய பெரும் எதிர்பார்ப்பு, ஒரு ஆசையும் கூட. அவருக்கு எனது அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் வந்து இந்த மேகதாது அணை கட்டுவேன் அது கொள்ளுவேன்றதுக்கு எப்பவுமே இது வந்து மிகப்பெரிய அரசியல் இருந்தது இந்தியாவில். இந்த இந்தியாவினுடைய அரசியல் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்கு பதில் இதுதான் பதில் என்றது இருந்ததே கிடையாது. சரியா? இது வந்து கடந்த கால நீங்கள் பல கேள்விகள் பல பதில்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு நிலையான ஒரே ஒரு விடை கண்டுபிடிக்க முடியாது இந்திய அரசியல் வரலாற்றில். அதன் அடிப்படையில் அவங்க அங்கத்திய கர்நாடக மக்கள் அவங்களுடைய மனதிற்கு ஏற்ப இது ஒரு அரசியல் கேள்வி பதிலாக தான் இருக்கும். இந்த அரசியலுக்கான பதிலாக தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இந்தியான்றது ஒரு கூட்டாட்சி, பலதரப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட மொழி, பலதரப்பட்ட கலாச்சாரங்கள் இருந்த இந்த இந்திய திருநாட்டில் ஒவ்வொருத்தர்களுக்கும் அவங்க மக்களுக்கான சேவை அப்படின்ற அடிப்படையில் சில விவாதங்கள் சில பதில்கள் கொடுக்கத்தான் செய்வாங்க. இதை நம்ம அரசியலாக தான் எடுத்துக்கணுமே கண்டி, இது ஒரு தனிப்பட்ட நபருடைய கருத்தாக எடுத்துக்க முடியாது. வருங்காலங்களில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இதில் கொள்கை ரீதியான தமிழ்நாட்டு நலம் சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக எதிர்க்கும். கண்டிப்பாக மேகதாது அணை கட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் கண்டிப்பாக அதுக்கான போராட்டங்கள் நடத்தி அதை நிறுத்துவோம். இதுக்கான நடுநிலையை நிலைநாட்ட உச்சநீதிமன்றத்தில் அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ உச்சநீதிமன்றம் கொடுக்க தீர்ப்பின் அடிப்படையில் தான் நாங்கள் 2 பேருமே செயல்படுறோம். இல்லை, இப்போ வந்து புதுசாக ஒரு அரசு தலைமையேற்றிருக்கு. ஜென்ரலாக வந்து கடந்த ஆட்சியில் என்னென்ன நிர்வாக சீர்கேடுகள் இருந்ததோ அதை ஒரு ராத்திரியில் ஓவர் நைட்டில் வந்து யாருமே சரி செஞ்சிட முடியாது. இப்போ நடக்கக்கூடிய இந்த மின்வெட்டு, இந்த ஒரு சில இந்த பிரச்சனைகள், சமூக ரீதியான பிரச்சனை, மக்கள் பிரச்சனை, இது எல்லாமே வந்து கடந்த ஆட்சியில் அவங்க விட்டு சென்ற மிச்ச சுற்றங்கள் தான் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ ஒரு நிர்வாகத்தை சரியான பாதையில் சீரமைக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்ச கால அவகாசம் தேவைப்படும். இன்னமும் அந்த கால அவகாசத்தை நாங்கள் 6 மாத காலம் அவகாசம் கொடுத்து பார்ப்போம், அதுக்கப்புறம் தான் விமர்சனம் சொன்ன எதிர்கட்சிகள் எல்லாமே
10 நாளில் 5 நாளில் 3 நாள் 4 நாளில் ஒரு கேள்வி கேட்டு விமர்சனம் பண்ணி தான் என்ன பண்ண முடியும்? கடந்த 50 ஆண்டுகளாக 50-60 ஆண்டுகளாக பார்த்தா திராவிட கட்சிகள் தான் ஆண்டிருக்கு. அப்போ நீங்கள் என்னென்னலாம் விதைச்சிங்களோ அதை தான் நீங்கள் இப்போ அறுவடை பண்ணுவீங்க. ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் என்னெல்லாம் செஞ்சுட்டு போனால் அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ இந்த தொடக்க காலத்தில் இருக்குது. இந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். தமிழக வெற்றி கழக தலைவரும் சிறப்பான ஆட்சியை கொடுப்பார். திராவிட கட்சிகளுடைய வரலாறு இந்த தமிழக வெற்றி கழகம் முடித்து வைத்து விட்டது என்றது தான் என்னுடைய ஆழ்ந்த கருத்து. அதே மாதிரி நான் மேலும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். வந்திருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாமே வந்து ஒரு யங்ஸ்டர் வந்திருக்காங்க. முழுமையான மெச்சூரிட்டி அவங்களுக்கு வந்துருச்சா என்னன்னு தெரியல. ஸோ கழக தலைவர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இவங்களுக்கெல்லாம் அரசியல் பயிற்சி நீங்கள் வந்து கொடுக்கணும். அதுக்கு தனியாக நீங்கள் அந்த வந்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அரசியல் பயிற்சி கொடுக்கணும். தொகுதி பற்றிய, கூட்டணி கட்சிகள் பற்றிய, சமுதாயம் பற்றிய, மக்களை பற்றிய, பிரச்சனை பற்றிய, நிர்வாகம் அனைத்து சம்பந்தமான பயிற்சியும் கொடுத்து அவர்களை ஒரு முழு மனிதனாக, மெச்சூர்டு பர்சனாக நீங்கள் தொகுதிக்கு அனுப்பணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ரீல்ஸ் போட்டே தான் ரீல்ஸ் போடுறதுலேயே தான் ஆட்சியும் நடத்துறாங்க. இல்ல ரீல்ஸ் போடுறதுக்கு தான் ஒரு ஆட்சியா? எதை எடுத்தாலும் நான் போனேன், அது ஒரு ரீல்ஸ் போட்டு ஆட்சியை பிடிச்சி ஆட்சி அதே தொடங்குறாங்க. இது ரீல்ஸ் முகத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கு இந்த ஆட்சி. இல்லை, அது வந்து ரீல்ஸ் மக்கள் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அதன் அடிப்படையில் தான் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுது. இப்போ காலகட்டம் வந்து அப்படிப்பட்ட காலகட்டம் தான். ஏன்னா முன்னே நேரடியாக சென்று நம்மளுடைய கொள்கைகளை சொன்ன காலம் போய் வீட்டில் ரூமில் படுத்துட்டு இருக்கிறவனுக்கு கையில் செல்ஃபோன் தான் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய தெரிஞ்சுக்கிற ஒரு டெக்னாலஜி நிறைந்த காலம் இது. ஸோ அதனால் என்ன சொல்கிறோமோ அதை மீடியாவில் சொல்கிறோம், எதில் சொல்கிறோன்றது முக்கியம் இல்லை. அது மக்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கா, நிர்வாக ரீதியில் அது அவங்களுக்கு போய் சேருதான்றதை வந்து நீங்கள் உறுதிப்படுத்தணும். நீங்கள் ரீல்ஸ் ஆட்சி பண்ணுங்கள், அது கூடவே ரியல் ஆட்சியை அதிகமாக பண்ணுங்கள். ஸோ ரியல் ஆட்சி தான் மக்களை வந்து செம்மைப்படுத்தும். அந்த வகையில் வந்து நீங்கள் பயிற்சி கொடுத்து ஒரு மெச்சூர்டு நபர்களாக நீங்கள் அமைச்சர்களும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி தொகுதிக்கு அனுப்புங்க. ஏன்னா மக்களை புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும்தான் ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும், நல்ல நிர்வாகத்தை கொடுக்க முடியுன்றதை நான் ஆழ்மையாக நம்புகிறேன். நன்றி.